ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد قرنت البركة بذاته محيا وتعطرت العوالم بطيب ذكره وريا وعلى آله وأصحابه وبارك وسلم وقال تعالى في كلامه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஹபீபை பற்றி பேசவும் கேட்கவும் அவனுடைய ஹபீபுடைய தர்பாரிலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நம்மை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைத்ததற்கு ஒரு காரணம் என்று இருக்கிறது. இந்த உலகத்திற்கே ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம் என்று தான் அல்லாஹ் பெயர் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஒரு காரணத்துடன் தான் படைத்திருக்கிறான். உதாரணமாக நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் நாம் வாகனிப்பதற்காக பயன்படுவதைப் போல, நம்முடைய வீட்டிலே எரியக்கூடிய விளக்குகள் வெளிச்சத்திற்காக பயன்படுவதைப் போல, நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மின்விசிறிகள் காற்று தருவதற்காக பயன்படுவதைப் போல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மையும் ஒரு காரணத்திற்காக படைத்திருக்கிறான். அந்த காரணத்தை புரிய வைப்பதற்காக வந்தவர்கள் தான் இறைநேசர்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்ற காரணத்தை மக்களுடைய உள்ளத்தில் எத்தி வைப்பவர்கள் தான், உள்ளத்திலே உதிக்க வைப்பவர்கள் தான் இறைநேசர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நோக்கம் என்ன, ஏதோ படைக்கப்பட்டோம் என்று நாமும் மற்ற ஜீவராசிகளைப் போல வாழ்ந்துவிடக்கூடாது, எப்படியும் வாழ்ந்துவிடக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவர்கள் தொடர்ந்து நாதாக்கள், சுஹதாக்கள் என்று வலிமார்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருக்கிறான். காரணம் ஒரே காரணம், நம்மை முக்கம்மலான பரிபூர்ணமான மனிதனாக உருவாக்க வேண்டும் என்பதுதான். நாம் வலியுல்லா இறைநேசர்களுடைய மஜ்லிஸை, சபையை நடத்துகிறோம், அவர்களுடைய சபையிலே கலந்திருக்கிறோம். நாம் எந்த அளவிற்கு முக்கம்மலாக மாறியிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நபருக்கும் மௌத் ஹயாத் என்று இருக்கத்தான் செய்கிறது. நாம் மர்மையிலே, நாம் கபரிலே வைக்கப்பட்ட பிறகு நாம் பரிபூர்ணம் அல்லாத இந்த உலகத்திலே அல்லாஹ் எந்த காரணத்தினால் நம்மை படைத்தானோ
அந்த காரணத்தை பரிபூர்ணம் செய்யாமல் நம்முடைய மரணம் வந்துவிட்டால் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் வீணானதாக இருக்கிறது. அந்த நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். எப்படி பரிபூர்ணப்படுத்துவது என்று சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக வழிமார்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். அதில் பிரதான ஒரு வேலையை செய்தவர்கள் தான் இமாமுனா சையதுனா அலானா ஜாஃபர் அஸ்ஸாதிக் ரலியல்லாஹு. மிகப்பெரிய இந்த உம்மத்திற்காக தியாகம் செய்தார்கள், அல்லாஹ்வை காட்டி தந்தார்கள். இதுதான் மிகப்பெரிய தியாகம். அல்லாஹ்விற்காக தன்னையும் அர்ப்பணித்தார்கள், பல முஸ்லிம்கள் மூமின்களையும் அர்ப்பணிக்க வைத்தார்கள். இதைத்தான் நம்முடைய ஷேகுனா இமாம் ஜாஃபர் அஸ்ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்தார். நாம் எந்த அளவிற்கு நாம் பக்குவப்பட்டு இருக்கிறோம், எந்த அளவிற்கு நம்முடைய ஈமான் எந்த அளவிற்கு இருக்கிறது, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்ததின் பிரகாரம், அவர்கள் வாழ்ந்த வாழ்வின் பிரகாரம் நம்முடைய ஈமான் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறை அழகாக படித்தார்கள். அவர்களுடைய வரலாறு நம்முடைய கண்ணில் இருக்கிறது, எல்லாம் தெரிகிறது. அவர்கள் மிகப்பெரிய ஃபகீஹாக இருந்தார்கள். கிதாபுகளை திறந்து பார்க்கும்போது மிக பெரும் ஆலிம்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார்கள். பெரிய பெரிய உலமாக்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார்கள். மிக பெரும் சூஃபியாக்களுக்கெல்லாம் ஆசிரியராக உஸ்தாதாக இருந்தார்கள் ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய வரலாறை புரட்டி பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் பார்த்து அதை வருடம் கேட்டுவிட்டு அதை கடந்து விடுகிறோமே ஒழிய, நம்முடைய வாழ்விலே அதை கேட்டு நாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினோம் என்பதைத்தான் நாம் இப்போது சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஃபதுலிலே இவர்கள் எனக்கு தெரிந்து பல வருடங்களாக இந்த ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயரிலே செய்கிறார்கள். தாங்களும் வருகிறீர்கள். ஆனால் நாம் எந்த மாற்றத்தை கண்டோம்? இங்கிருந்து என்ன வாங்கி செல்ல போகிறோம்? உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கடைக்கு, ஒரு பஜாருக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு சும்மா வந்தால் இந்த பயணம் வேஸ்ட்டாக இருக்காது. நம்முடைய பெட்ரோல் வேஸ்ட்டு, நம்முடைய உடல் எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாம் வீண். போயிட்டு வேஸ்ட்டாக கை அசைத்து விட்டு சென்றால் நம்முடைய அந்த பயணத்தை நாம் வீணாக கருதுகிறோம். அதே போன்று நாம் இங்கு வருகிறோம், எந்த நோக்கத்திற்காக வந்தோம், எதை வாங்கி செல்ல போகிறோம்? போகும்போது என்னத்தோட போகிறோம்? கேள்வி வருதா இல்லைங்களா? என்னத்தோட போகிறோம் கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு பெரியாருடைய தர்பாருக்கு போனோம், அங்கு துவா செய்தோம், பரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். என்ன பரக்கத்? அது நாளைக்கு மறுமையில் தெரியும் என்று நாம் சொல்லிவிட்டு முடித்து விடுவோம் பெரியோர்களே. ஆனால் சூஃபியாக்கள் எல்லாம் வாழும் பொழுதே அவர்கள் தன்னுடைய ஷேഖிடம் இருந்து எதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள். அதிலிருந்து சில சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நாமெல்லாம் சுயமாக எதையும் சிந்திப்பதற்கு உண்டான ஆற்றல் இல்லை. பெரிய பெரிய சூஃபியாக்கள் அவர்கள் கோடு போட்ட அந்த ரூட்டில் நாம் போனாலே போதும். அப்படி தான் இந்த வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கோடு போட்ட வழியில் நாம் போனால் போதும். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதே வாழ்வில் அதே வழியில் நாம் போக வேண்டும். இதற்குத்தான் வழிமார்கள், இதற்குத்தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வை பற்றி இதற்குத்தான் சொல்வதற்காக வருகிறார்கள். நாம் ஏதோ இந்த காதில் வாங்கி மற்றொரு காதிலை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட நசீபற்றவர்கள் யாராகவும் இருக்க முடியாது. சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? மக்சதே ஜிந்தகி, வாழ்வின் நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை சதா ஞாபகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை சதா ஞாபகம் செய்து அவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்வின் நோக்கம். நம்முடைய வாழ்வின் நோக்கம் பெரும் சம்பாத்தியமோ, பெரிய பெரிய வியாபாரங்களோ, பெரிய பெரிய பிஸ்னஸோ, பெரிய பெரிய படிப்போ அதுவெல்லாம் அல்ல. நம் கபரிலே வைக்கப்பட்ட பிறகு நீ என்ன பிசினஸ் செய்தாய், நீ என்ன வேலை செய்தாய், நீ எப்படி இருந்தாய் உலகத்திலே, அல்லாஹ் இதை கேட்க மாட்டான். மர் ரப்புக்கு, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பான். உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பான். நாம் அல்லாஹ்வை ரப்பாக வைத்து வாழ்ந்தால் நாம் பதில் சொல்லுவோம், ரப்பி அல்லான்னு சொல்லுவோம். ஆனால் ரப்பாக நாம் அல்லாஹ்வை வைத்து வாழலையே. ரப்புனா என்ன தெரியுமா? ரப்பு என்று சொன்னால் தஃப்சீரிலே விளக்க உரை எழுதுவார்கள், தப்லீகு ஷையன் ஃபஷைஆ, ஒரு வஸ்துவை சன்னமாக அதை வளர்ப்பது,
இல்லாமையில் இருந்து ஒரு வஸ்துவை சன்னன் சன்னமாக வளர்ப்பது. உதாரணமாக ஒரு விதை இருக்கிறது, அந்த விதை சிறிது சிறிதாக வளர்ந்து பெரிய வேப்பமரமாக மாறுகிறது, மாமரமாக மாறுகிறது, தென்னை மரமாக மாறுகிறது. சின்ன ஒரு விதை தான் சன்ன சன்னமாக வளர்ந்து பாருங்க. இதை வளர்க்கக்கூடிய செயலை செய்யக்கூடியவனுக்கு பெயர் தான் ரப்பு. நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லை. அல்லாஹ் தஆலல் இன்சானி ஹீனு மினத் தஹரிலம் யகுன் ஷைஅ மذ்கூரா. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் நாம் யாருன்னு நம்மால சொல்ல முடியாது. நீங்க யாருன்னு உங்களுடைய தாயார்களுக்கும் தெரியாது. நான் யாருன்னு என்னுடைய தாயாருக்கு தெரியாது, என்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்த அல்லாஹ் என்னை கொண்டு வந்து காட்டிக் கொண்டிருக்கிறான். பெரியவர்களே, இப்படி நாம் வந்த நம்மிடத்திலே நீனா நானா அண்ணா அந்தா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சொல்லக்கூடிய வார்த்தை பெரியதா நான் சொல்லக்கூடிய வார்த்தை பெரியதா, இந்த தர்க்கத்திலேயே நான் பெரிய செல்வந்தனா நீ பெரிய செல்வந்தனா, இப்படியே நம்முடைய வாழ்க்கை கழியுது பாருங்க. பெரிய ஒரு பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டிட்டார், அவர் வீடு கட்டிட்டார், அவரை விட ஒரு சிறந்த வீட்டை நான் கட்ட வேண்டும், அவரை விட நான் பெரிய ஒரு வியாபாரத்தை நான் செய்ய வேண்டும். என்ன அந்த நானும் நீயும் கபரிலே பயனளிக்காது, எதுவும் பயனளிக்க. அனா और अंता का झगड़ा है सारा, ये दोनों हटे तो खुदा बस नुमा है. अना और अंता का झगड़ा है सारा, ये दोनों हटे तो खुदा बस नुमा है. இந்த உலகத்தில் அனா அந்தா நீ நான் என்ற ஜகடா சண்டை பிரச்சனை ஒளிந்து விட்டால் அல்லாஹ் வந்து விடுவான். அல்லாஹ் கிடைக்கணும். அல்லாஹ் எங்க இருக்கான்? அல்லாஹ் எப்படி வருவான்? தொழுதா வந்துருவானா? தஸ்பீ செய்தா வந்துருவானா? நைட்டு ஃபுல்லாக விழிச்சிருந்தா வந்துருவானா? இல்லை, நீ உன்னை அழித்து வாழ், அல்லாஹ் கிடைத்து விடுவான்னு சொன்னான். ஹஜ்ரத் இமாம் கௌசுல் சக்லைன் கௌசுல் ஆதம் தஸ்தகீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது கொண்டு இருந்தார்கள். தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் ஐயு ஸலாத்தி அஹப்பு இலைக்க, உனக்கு எந்த தொழுகை அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும்? எத்தனையோ மக்கள் தொழுகிறாங்க, எத்தனையோ நபர்கள் முஃமின்கள் தொழுகிறார்கள், உனக்கு எந்த தொழுகை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்னானா கௌஸ் நாயகத்திட்ட, எந்த தொழுகையில நீ இல்லையோ அந்த தொழுகை தான் எனக்கு பிடிக்கும்டான். பார்த்தீங்களா, நாம இல்லாத நாம எப்படி தொழுவது? நான் இல்லாத நான் எப்படி இஷாவுடைய தொழுகை நிறைவேற்ற முடியும்? இதை கற்றுக் கொடுத்தவர்கள் தான் இமாம் ஜாஃபர் அஸ்ஸாதிக் ரலியல்லாஹு. இதை கற்றுக் கொடுத்தவங்க தான். புரிஞ்சுங்களா? அஸ்ஸாதிக்குன்னு பேர் இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா பெயர் வந்துச்சு? அதைத்தான் இன்றைக்கு கிதாபில் பார்த்தோம். அஸ்ஸாதிக்குன்னு ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், அவர்கள் எதை சொன்னாலும் அது உண்மையாயிடுமா. அஸ்ஸாதிக்குன்னு சொன்னால் உண்மையை சொல்பவர்னு அர்த்தம், உண்மையை சொல்பவர். அஸ்ஸாதிக் ஜாஃபர் அஸ்ஸாதிக்குன்னு ஏன் பெயர் கொடுத்தாங்களா? அவங்க என்ன சொன்னாலும் உண்மையாகிவிடும். அவர்கள் என்ன அவர்களுடைய நாவிலிருந்து என்ன வெளியானாலும் அது உண்மையாகிடும். பார்த்தீங்களா, வலிமார்களுக்கு இது ஒரு பிரத்தியமான ஒரு பெரிய தன்மை. இது வலிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தன்மை. பெங்களூரில் ஒரு மகான் அடங்கியிருக்காங்க. மகானுடைய பெயர் மறக்குது. அந்த மகான் காலையில் தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. தஹஜ்ஜத் தொழுது விட்டு தன்னுடைய முரீதுகளை விட ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது காலில் ஒன்று தென்படுது, காலில் ஒன்று அடிபடுது. அவங்க கேட்குறாங்க முரீதுமார்கள்ட்ட, என்ன அது கட்டையா இரும்பா அல்லது வேறு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டையா இரும்பா இல்லை வேறு என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு போயிட்டாங்க. காலையில் வந்து முரீதுங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, காலையில் ஷேக்குடைய காலில் இடிச்சிச்சே, அது என்னப்பா அதுன்னு போய் பார்த்தா, ஒரு பக்கம் கட்டையாக இருக்குது, ஒரு பக்கம் இரும்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் என்னான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. பெங்களூரில் வச்சுருக்காங்க. அவங்களுடைய பெயர் மறக்குது. அந்த மாதிரி அவங்க சும்மா தான் சொன்னாங்க, காலில் தென்பட்டது கட்டையா இரும்பா வேற என்னன்னு தெரியலையேன்னு சொன்னாங்க. ஆனால் அது அல்லாஹ் உண்மையாக்கிட்டான் பாருங்க. அல்லாஹ் உண்மையாக்கி விட்டான். காலையில் போய் முரீதுகள் பார்க்கிறார்கள், ஒரு பக்கம் கட்டையாக இருக்கிறது, ஒரு பக்கம் இரும்பா இருக்கிறது, இன்னொரு பக்கம் என்ன மெட்டல்னு ஒன்றும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல, அங்கே வச்சிருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிறது. எனவே பெரியோர்களே, வலிமார்களுடைய வாயிலே வரக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உண்மையாக நிகழ்த்தி விடுகிறான். அதன் அடிப்படையில் இமாம் ஜாஃபர் அஸ்ஸாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து என்னாலாம் வெளியே வருதோ எல்லாம் உண்மையாயிடும். அவர்களுடைய பெரிய தன்மை அது. அதனால்தான் அவர்கள் ஏன் தெரியுமா, அவங்க தானாக இருக்கிறதே கிடையாதுங்க. தானாக இருந்தால் தானே, தன்னை அழித்து விட்டு அல்லாஹ்வை கொண்டு வாழ்கிறார்கள்.
இவர்கள் தான் இமாம்கள். ஜாஃபர் அஸ்-சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். நம்முடைய ஹசனுல்லா ஷா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்தார்கள். தன்னை அழித்து தான் வாழும் காலமெல்லாம் தன்னை அழித்து அல்லாஹ்வை காட்டினார்கள். அவர்கள் மரணித்த பிறகும் அல்லாஹ் அவர்களை காட்டிக்கிட்டே இருக்கிறான். பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர்களுடைய தர்பாரில் வரும், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இவங்களுடைய தர்பாரில் உட்கார்ந்து பேசுவதற்கு காரணம் என்ன? என்னைக்கோ மறைந்த இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயரிலே கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் அவர்களை கொண்டாடுகிறான், நாம கொண்டாடல. அல்லாஹ் நம்மளை உங்களையும் என்னையும் அல்லாஹ் கொண்டு வந்தான், நாம வரல. நாம எதையுமே செய்ய முடியாதுங்க, நாம எதையும் செய்ய முடியாது. எனவே சொல்ல வருவதுடைய நோக்கம், நாம் எதை பெற்றுட்டு போக போகிறோம், நாம் எதை வாங்கி கொண்டு போக போகிறோம். ஷேக்மார்களாம் எப்படி தெரியுமா, தன்னுடைய ஷேக்கிட்ட என்ன வாங்கணுங்கிறதையும் சொல்லிடுவாங்க. தன்னுடைய ஷேக்கிட்ட பையத்து வாங்குறாங்கல்ல, ஷேக்கு முரீது, பீரு முரீது, குரு சிஷ்யர், இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு முன்னால் உண்டான ஷேக்குமார்கள்லாம் ஷேக்கிட்ட என்ன வாங்கிட்டு போகிறோம் டெய்லி அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் ஒருத்தவங்க அழகான முறையில் நம்முடைய ஷேக் நாயகம் ஆமீர் கலீமி ஷா நூரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அழகாக பைத்தில் எழுதுறாங்க, तुझसे जो चीज़ है मिली ऐसी कहीं मिली नहीं, तुझसे जो चीज़ है मिली ऐसी कहीं मिली नहीं, अब जिंदगी है जिंदगी पहले की जिंदगी नहीं, सरकार तुझसे जो चीज़ है मिली. பையத்து வாங்கிட்டு ஷேக் பார்த்து படிக்கிறான், तुझसे जो चीज़ है मिली, உங்கள்கிட்ட என்ன எனக்கு கிடைச்சிச்சோ, ஐசி கஹி மிலி நஹி, எனக்கு எங்கேயும் அது போல கிடைக்கல. நான் எங்கெங்கேயோ போனேன், பல ஊர்களுக்கு சென்றேன், எங்கெங்கேயோ போனேன், எங்கேயும் அது கிடைக்கல. तुझसे जो चीज़ है मिली, உங்களிடமிருந்து எனக்கு என்ன கிடைத்ததோ அது போன்று எங்கேயும் கிடைக்கல. அப்பு ஜிந்தகி ஹே ஜிந்தகி, நான் உங்களுடைய சமூகத்திற்கு வந்த பிறகுதான் எனக்கு வாழ்வார். பெஹலேக்கு ஜிந்தகி நஹி, முன்னால் உண்டான வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்க பையத்து வாங்கின பிறகு, அவங்க ஷேக்கிட்ட வந்த பிறகு, முன்னால் உண்டான வாழ்க்கைக்கும் வந்ததற்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கும் மாறுதல் இருக்கு பாருங்க, மாறுதல் இருக்கு. நமக்கு என்ன மாறுதல்? நாமளும் ஷேக்மார்கள்ட்ட வரோம், நாமளும் எவ்வளோ சபைகளுக்கு போகிறோம், நாமளும் எவ்வளோ செய்கிறோம். அது வெளியில் மட்டும் அது ஷோவாக முடிந்து விடுகிறதே தவிர நம்முடைய உள்ளத்தில் என்ன அசர் அளிச்சிச்சு, என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, இதை நாம் சிந்திக்க தயாராக இல்லை பெரியவர்களே. நாம் என்ன செய்யலாம், அவங்க எப்படி வாழ்கிறாங்க, இவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க இவங்க அண்ணா அந்தா இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கை போதே தவிர, ஆனால் நான் என்னுடைய உள்ளத்தில் என்ன அசர் இருக்குது, என்ன மாற்றம் இருக்குது, இதை நம்ம பார்க்கிறதே கிடையாது. நாம் அதைத்தான் சொன்னார்கள், அவ்வளுல் மாரிஃபத்தி அவ்வளுல் இபாதத்தி மாரிஃபத்துல்லா, முதல் வணக்கம் என்ன தெரியுமா, அவ்வளுல் இல்மி மாரிஃபத்துல்லா, முதல் இல்மு அல்லாஹ்வை அறிவது என்று சொன்னார்கள். முதல் இல்மு, ஒரு மனிதன் முதலில் கற்கக்கூடிய இல்மு அல்லாஹ்வை அறிவது. அல்லாஹ் எப்போ தெரிய முடியுமா, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பா, யார் தன்னை அறிந்தாரோ அவர் அல்லாஹ்வை அறிந்திரலாம்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா? நாம் யாருன்னு நமக்கு தெரியணும், நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் எங்கே போகிறோம், ஏன் இத்தனை வருஷம் வாழ்க்கை, ஏன் இவ்வளோ சந்தோஷம், ஏன் இவ்வளோ கவலை, ஏன் இவ்வளோ குடும்பங்கள், இவ்வளோ மக்கள் எல்லாம் வராங்கல்ல, எதுக்கு இதெல்லாம்? வாழ்க்கை இருக்கு, எல்லாம் சம்பாரிச்சு கடைசியில் மண்ணோட மண்ணா போயிடுறோமே, மண்ணுக்கு மத்தியில் அடக்கப்பட்டு விடுகிறோமே, ஏன் இதெல்லாம் இல்லை நம்ம சிந்திக்கிறது கிடையாது. வரும், வாழ்கிறார்கள், எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பெரும் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, இன்றைக்கு மரணித்து விட்டார்கள். இப்படித்தான் வாழ்க்கை போது. ஏன் நாம் சிந்தித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் உயர்வான வாழ்க்கை, அதுதான் உயர்வான வாழ்க்கை. நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், மக்சதே ஜிந்தகி, வாழ்வின் நோக்கம் என்ன, அந்த வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை சிந்தித்து அதை நாம் அடைய முற்பட வேண்டும். அடைய முற்பட வேண்டும் என்று சொன்னால் காமிலான ஷேக்குடைய ஒரு தொடர்பை பெற வேண்டும். உன்சே மில்னே கி யஹி எக் ராஹ் ஹை, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உன்சே மில்னே வாலோ சே ராஹ் பைதா கர், அல்லாஹ்வை யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களுடன் நீயும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள் என்று சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வை யாரெல்லாம் சேர்ந்தார்களோ, அல்லாஹ்வில் யாரெல்லாம் ஐக்கியமானார்களோ
அவர்களோடு நீயும் போய் சேர்ந்து கொண்டான். அதே தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லா வ கூனு மஅஸ் சாதிகின். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க தக்வா செய்யுங்க, நீங்க தக்வா செய்யுங்கள். தக்வா செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறல, கூனு மஅஸ் சாதிகின், நல்லடியார்களோட இருங்கன்னு சொல்றான். பாத்தீங்களா, உதாரணத்துக்கு ஒரு மீன் வாங்குறோம், மீன் வாங்கி வச்சுக்கிட்டா போதுமா? அந்த மீன் பாதுகாப்பாக இருக்குன்னா என்ன செய்யணும்? ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கணும், அதாவது பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும், ஐஸ் கட்டியில் போய் வைக்கணும். அதே போன்று நாம் தொழுகிறோம், எவ்வளோ நோன்பு வைக்கிறோம், எவ்வளோ களிமா சொல்கிறோம், எவ்வளோ ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், சதக்கா செய்கிறோம், தானம் தர்மம் செய்கிறோம். ஆனால் அதுவெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வழிமாறுகள் என்ற ஃப்ரீசரில் நம்ம வைக்கணும். அப்போ தான் ஷைத்தான் கிட்ட வர மாட்டான். இல்லைன்னா நாம் செய்கிற அமலோடு அவனும் சேர்ந்துக்கிட்டு வருவான். சேர்ந்து கொண்டு வந்து, நான் தொழுதேன், நான் சதக்கா செஞ்சேன், ஏன் கையால் தான் இவன் கொடுத்தேன், இவன் ஆரம்பத்தில் வாழாமல் இருந்தான், எந்த அளவுக்கு கடந்தான் தெரியுமா, பிச்சைக்கார மாதிரி இருந்தான், இன்னைக்கு அவனுக்கு நான் கேட்கும் போதெல்லாம் கொடுத்தேன், இன்னைக்கு என்னுடைய தயவுல வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜமாத் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவங்க, நான் கொடுத்தேன், நான் செஞ்சேன், நான் எல்லாத்தையும் செஞ்சேன், ஆனா நான் என்று கொண்டே இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கிறவர்களே. நாம் ஒன்றுமே கிடையாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கப்பட்டுச்சு, மனிதன்னா யாரு? அதுக்கு சொன்னாங்க, அவ்வலுஹு நுத்துஃபா, அவனுடைய ஆரம்பம் நுத்துஃபா, இந்து துளி என்று சொன்னார்கள். ஆஹிருஹு ஜீஃபா, அவனுடைய கடைசி மண்ணோட போயிடுவான். அது நடுவில் இருக்கு பாருங்க, அவனுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் நஜீஸ் என்று சொல்லிட்டான். அவனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் நஜீஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால சுமந்துட்டு இருக்க முடியுது. கொஞ்சம் 3 நாள் லூஸ் மோஷன் ஆகட்டமே, என்ன ஆகும்? அவ்வளவுதான். மனிதன் நடந்து கொண்டு போறான்னு சொன்னா, வெளியில தைரியமா போகிறான் என்று சொன்னால், அவன் யாரை எதை கொண்டு வாழ்றான்? பெருமாடிக்க என்ன இருக்கு? நாம தைரியமாக நான் என்று சொல்வதற்கு நம்முடைய உடலிலே தலையிலிருந்து ஒண்ணுமே இல்லை பெரியவர்களே. சதை இல்லை, கால் இல்லை, கண் இல்லை, எல்லாம் அதை கொண்டு நாம வாழல. கொஞ்சம் வெயிட்டில் இருக்கக்கூடியதை வெளியாக்கிட்டா முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுங்களா? அதெல்லாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வை நாம் கடத்த வேண்டும். இதைத்தான் அந்த ஷேக்மார்கள் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் பிரதான அமல் என்ன இருந்துச்சு? பிரதான அமல் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே என்ன இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆன்மீகத்தில் இருந்தாங்க, தஸவுஃப்ல இருந்தாங்க. தஸவுஃப்னா நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? தஸவுஃப் என்று சொன்னால் வழிமார்கள்ட்ட வருவது, உலகத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது, மிகப்பெரிய இப்போலாம் வந்து ஒரு ஷேக்கு, ஒரு குருநாதர்னு சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய கார் இருக்கணும், ஒரு பெரிய தலப்பா கட்டியிருக்க வேண்டும், ஒரு மிகப்பெரிய வரைபடத்தை போட்டு அவர் தான் ஷேக்குன்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில். ஆனால் அப்படி கிடையாது. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்த முறை அப்படி அல்ல. வாழ்ந்த முறை என்ன தெரியுமா? 5 இருந்துச்சு அவங்கள்ட்ட. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே 5 விஷயங்கள் இருந்தது. முதலாவது விஷயம் என்ன? உசூலு தரீகத்தி தஸவுஃபி ஹம்சா. தஸவுஃபுடைய நடைமுறை 5 விஷயம். அசல் முதலாவது தக்வல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா. தக்வல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா. வெளியில போனாலும் சரி, வீட்டுக்குள்ள தனி அறையில இருந்தாலும் சரி, அல்லாஹ் சதா பயந்துகிட்டே இருக்கு. தக்குவான்னா நாம பயப்படுறது நாம வச்சிருக்கிறோம். ஆனா தக்குவா என்று சொன்னால் தவிர்ந்து கொள்வது. தகாயக்கி என்று சொன்னால் தவிர்ந்து கொள்வது. அல்லாஹ் எதை ஏவினானோ அதை எடுத்து நடப்பது, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு தவிர்ந்து கொள்வது. இதற்கு ஷரியத்துடைய அடிப்படையிலே தக்குவா என்று சொல்லலாம். நாம இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த தக்குவா என்ன தெரியுமா? ஒவ்வொரு வஸ்துவிலும், ஒவ்வொரு சிருஷ்டியையும் அல்லாஹ்தான் இயக்குகிறான், அல்லாஹ்தான் அதை இயக்குகிறான் என்பது தான் அவர்கள்ட்ட தக்குவா. இதற்கு தரீகத்துடைய தக்குவான்னு அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். தபஜ்ஜுப கைர ஹக் சே பச்னா, மாசிவல்ல அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை சிந்திப்பதை விட்டும், அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களின் பக்கம் சிந்தனையை செலுத்துவதை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறோம் பாருங்க, அதுதான் தக்குவா. அவங்க செஞ்சாங்க, இவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள், இவர்கள் எனக்கு கொடுத்தார்கள், இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வரவே கூடாது. அல்லாஹ்தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ்தான் என்னுடன் இருந்து அனைத்து தேவையும் பூர்த்தி செய்கிறான். இதுதான் தக்குவா பெரியவர்களே.
ऐसी शराब पी ली जिससे खुदी नहीं रही, ऐसी शराब पी ली जिससे खुदी नहीं रही, मस्ती तो एक रह गई, हस्ती मेरी रही नहीं, मस्ती तो एक रह गई, हस्ती मेरी रही नहीं. இன்னில நமக்கு இந்த நிலை வந்துடணும். ஐசி ஷராபு பீகிலி, காமிலான ஷேக்குடைய தர்பாருக்கு போன பிறகு இந்த ஷராபை நான் குடிச்சிட்டேன், குடிபானத்தை நான் குடித்து விட்டேன். ஜிஸ்ஸே குதி நகி ரஹி, எந்த குடிபானத்திலே நான் என்ற அந்த மனப்பான்மை போய்விடுமோ அந்த குடிபானத்தை நான் குடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா, நான் என்பதே அழிந்து விடுகிறது. ஷேகுமார்களிடம் வந்தால் நான் என்ற அந்த மிகப்பெரிய குணமே போய்விடுகிறது. ஜிஸ்ஸே குதி நகி ரஹி, நான் என்ற மனப்பான்மை இருக்காது. நான் செஞ்சேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் பேசினேன், நான் சாதித்தேன், நான் படித்தேன், என்ன நான் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? என்னங்க செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில். இதை ஒழிக்க வந்தவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா. எல்லா சாதிக் உண்மையை சொல்லிவிடுவார்கள். என்ன உண்மையை சொல்லுவாங்க? அல்லாஹ்தான் இலாஹ், அல்லாஹ்தான் அனைவருடைய தேவையும் பூர்த்தி செய்பவன், அல்லாஹ்தான் உலகத்தை இயக்குபவன், அல்லாஹ்தான் ஒட்டுமொத்த சிருஷ்டியையும் இயக்குபவன், அல்லாஹ்தான் எல்லாத்தையும் பேச வைக்கிறான், அல்லாஹ்தான் எல்லாத்தையும் கேட்க வைக்கிறான். மாறாக நாம் என்ன பொய்யா வழங்கி வச்சிருக்கிறோம்? நான் பார்க்கிறேன். நீங்க எல்லாம் என்ன நினைக்கலாம் தெரியுமா? இங்க வந்து அஜர்த்து பேசுறாரு அப்படின்னு நான் பேசுறத நீங்க நினைக்கலாம் பொய். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா இதை பொய்ன்னு சொன்னாங்க. மேலும் நினைக்கலாம் நான் கேட்கிறேன் ஏக்காதால பொய். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா உண்மையை சொல்லக்கூடியவர்கள் இதை ஒழிச்சாங்க, நீ கேட்கலப்பா, அஜர்த்து பேசலப்பா. அல்லாஹ் அஜர்த்துல இருந்து அல்லாஹ் பேச்சை வெளியாக்குறான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதான் உண்மை, அதான் சத்தியம். ஏது நமக்கு பேச்சு கேட்கும் திறன் நமக்கு ஏது? ஏதாவது இருந்துச்சா? இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு 27 வயசு ஆகிறது என்று சொன்னால் 27 வயசுக்கு முன்னாடியே கேட்கும் தன்மை எனக்கு இருந்திருக்கணும். இல்லை. பேசும் தன்மை எனக்கு இருந்திருக்கணும். இல்லை. ஏன்? பேசும் தன்மை எனக்கு சொந்தம் இல்லை, கேட்கும் தன்மை எனக்கு சொந்தம் இல்லை, பார்க்கும் தன்மை எனக்கு சொந்தம் இல்லை, நுகரும் தன்மை எனக்கு சொந்தம் இல்லை. இதை ஒழிக்க வந்தவர்கள், இந்த பொய்யை ஒழிக்க வந்தவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. உண்மையை உரைக்க சொன்னவர்கள். அல்லாஹ் கேட்கிறான், இன்னல்லாஹ சமீஉன் பஸீர், அல்லாஹ் மட்டும் தான் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் மட்டும் தான் பார்க்கக்கூடியவன். நம்மளாம் நினைக்கலாம், அப்ப இங்க யாருங்க பார்க்கிறா? அப்ப அல்லாஹ் எங்கெங்க இருக்கிறான்? அல்லாஹ் நம்மில இருந்து நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. இப்படியே சொல்லிடக்கூடாது, நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நவுசு பில்லா, அப்படி சில பேர் சொல்லிட்டு அலையிறாங்க, அல்லாஹ் தான் எல்லாத்திலையும் இருக்கிறான். நவுசு பில்லா, நவுசு பில்லா. குஃப்ர ஹல்கையும் கூடாது, ஹக்கையும் மறுக்கக்கூடாது, படைப்பினங்களையும் மறுக்கக்கூடாது. ரெண்டுக்கும் மத்தியில பாதையில போகணும். இன்னைக்கு எதோ நான் பேசுறேன்னு சொல்ற பேர்ல எதோ உருது கிதாபுகளை படிச்சுக்கிட்டு, தமிழ் கிதாபுகளை படிச்சுட்டு, நான் அவர்கள் இஷ்டப்படி தன்னுடைய இந்த தீனை வளர்க்கிறார், தீனை சொல்கிறார்கள், தீனை வளர்க்கல அழிக்கிறார், தன்னுடைய இஷ்டப்படி சொல்கிறார். எல்லாம் எப்படி அல்லாஹ் ஆக முடியும்? எல்லாம் எப்படி அல்லாஹுடைய வஸ்துக்களாக ஆக முடியும்? இதை சிந்திக்க வேணாம். அல்லாஹ் எதற்கு அப்ப அல்லாஹ் படைத்தான்? பெரியவர்களே, படைப்பு வேற அல்லாஹ் வேற. ஆனா படைப்புடன் இருந்து அல்லாஹ் எல்லாத்தையும் வெளியாக்குறான் பாருங்க. இதை தான் நாம் பார்க்கணும். இதை உணர்த்த வந்தவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. இப்படி இருந்து பாருங்க, பார்ப்போமே, எந்த ஒரு கோபம் வராது, சண்டை வராது, சச்சரவு வராது. எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வை தரிசிக்க ஆரம்பிச்சிடும், அல்லாஹ்வை பார்க்க ஆரம்பிச்சிடும். எனவே தான் நமக்கெல்லாம் தொழுகையாக தெரியல. நம்ம எவ்வளோ ரக்காத்து தொழுகிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் மெஹராஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் கோமான் முஹம்மது முஸ்தபா நபிய கரீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்வை சந்தித்தார்கள். தனா ஃபத்ததல்லா, அல்லாஹ்வுடன் அந்த அளவிற்கு நெருங்கினார்கள். ஃபகான காப கௌசைன் யவ் அத்னா, அல்லாஹ்விடம் அந்த அளவிற்கு நெருங்கினார்கள். அதை விளக்க முடியாது. ஃபகான காப கௌசைன் யவ் அத்னாவை இது இப்படித்தான் அப்படித்தான் விளக்க முடியாது, விளக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட நெருங்கினார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நெருங்கி மா ஜாகல் பசர் வமா தகா, அவர்களுடைய பார்வை ஒரு பிழையும் இழக்கவில்லை, ஒரு பிழையும் செய்யல. அந்த அளவுக்கு அல்லாஹ் நேரடியாக பார்த்தாங்க. இது நாயகத்துடைய மேராஜ். நாயகத்தை அந்த அளவுக்கு நாயகம் அல்லாஹோட அந்த அளவுக்கு நெருங்கினாங்க. நெருங்கி அல்லாஹை பார்த்தார்கள். காலையில் வராங்க சஹாபாக்கள், காலையில் எந்திரிச்சு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கு சொல்கிறார்கள், நான் மேராஜுக்கு போனேன், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களை தாண்டி சென்றேன், 7 வானங்களை தாண்டி சென்று அல்லாஹ்வை சந்தித்தேன் என்று சொன்னதை பல பேர் இதை கேட்டுட்டு முர்த்ததா போயிட்டான். இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு ஜி. ஆனால் சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மேராஜுக்கு போயிட்டீங்க, நீங்கள் அல்லாஹ்வை சந்திச்சிட்டீங்க, நீங்கள் அல்லாஹுடன் இணக்கமாயிட்டீங்க, அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்த்துட்டீங்க, எங்களுக்கு உம்மதி உம்மதி லப்பே ஜாரி ரஹா, உம்மதி உம்மதி லப்பே ஜாரி ரஹா, ஐசி சையது பே லாக்கோ சலாம் என்று சொன்னாங்க. அங்க அல்லாஹ்வை சந்திக்க போனாங்க, அங்கேயே போய் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தி என்னுடைய உம்மத்தி. ஒரு பெரியவங்களை சந்திக்க போறோம், சிஷியனுடைய ஞாபகம் இருக்குமா? ஒருத்தர் பெரிய ஆளை சந்திக்க போறாரு, ஒரு நபர் பெரிய ஆளை, பெரிய ஒரு கோடீஸ்வரரை சந்திக்க போறாரு. யாராவது பின்னாடி அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க ஏதோ யோசிப்பாரா? யோசிக்க மாட்டார், தனக்கு கிடைச்சா போதும். ஆனா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. தன்னுடைய ரப்பை சந்திக்கும் போது உம்மத்தி உம்மத்தி லப்பே ஜாரி ரஹா, தன்னுடைய நாவிலே உம்மத்து உம்மத்தி என்று அவருடைய நாவல் சரிங்களா? அதன் அடிப்படையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு மேராஜ், எங்களுக்கு மேராஜ் எப்போ நசீபாவும், நாங்களாம் எப்போ அல்லாஹ்வை பார்க்கறது? அதுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகைத்தான் முஃமின்களுக்கு மேராஜ் என்று சொன்னார். நாமளும் தொழுகிறோம், என்னைக்கு மேராஜ் போகணும்? இதை சிந்திக்க வைப்பவர்கள் தான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. எப்படி மேராஜ் போகிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். நமக்குலாம் சிந்தனை வர்றது கிடையாதுங்க. ஏதோ தொழுகிறோம், சூஃபியாக்கள் சொல்கிறாங்க கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு போயிடுறாங்க. கோழி கொத்துறது கூட அது அரிசியை பொறுக்கும்போது கொத்திட்டு எடுக்குமா. எடுக்கும்போது என்ன எடுக்குது? கொத்தும்போது வாய் காலியாக இருக்குது, ஆனால் எடுக்கும்போது அரிசி வாயில் இருக்குது. ஆனால் மனிதன் எவ்வளோ சஜிதா செய்கிறான், மண்ணை கூட தலையில் ஒட்டிட்டு வர மாட்டான். கோழி கொத்துது, அரிசியை தூக்கிட்டு வருது, இவன் சஜிதா செய்கிறான், எதையும் தூக்கிட்டு வர மாட்டானே. அல்லாஹ் வரைக்கும் நெருங்கிறான். அல்லாஹ் சஜிதாவை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறான்? அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமையிர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மத்தியில் அவன் சஜிதா செய்கிறான் என்று சொல்கிறான். ரஹ்மானுக்கு அந்த அளவுக்கு நெருக்கமாகறான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகி எதை நாம கொண்டுட்டு வரோம் நம்முடைய தொழுகையில்? இல்லை நாம சிந்திக்காமையே வாழ்க்கையை ஓட்டுறோம். ஏதோ சம்பாதிச்சா போதும், 4 காசு கையில் இருந்தால் போதும், 4 கௌரவம் இருந்தால் போதும், 4 பேச்சு இருந்தால் போதும், 4 வீடு இருந்தால் போதும், வாசல் இருந்தால் போதும். அப்படியே कोई फख्र करता है माल पर है किसी को फख्रे जमाल पर, कोई फख्र करता है माल पर है किसी को फख्रे जमाल पर, मुझे फख्र है कि तू साथ है मेरा साथ बंदा नवाज है. என்ன சொன்னாங்க பாருங்க, कोई फख्र करता है माल पर, யாரும் பெரிய பெரிய ஆளுங்களாம் தான் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தில் பெருமை. कोई फख्र करता है जमाल पर, மேலும் சில மனிதர்கள் அல்லாஹ் தனக்கு கொடுத்த அழகின் மீது பெருமை, தனக்கு கொடுத்த கௌரவத்தின் மீது பெருமை. मुझे फख्र है कि, எனக்கு என்ன பெருமை தெரியுமா? तू साथ है, या अल्लाह நீ கிட்ட இருக்கிற பார், நீ என்னோட இருக்கிற பார், அதுதான் எனக்கு பெருமை. मेरा साथ बंदा नवाज है, எனக்கு வாழ்க்கையிலும் என்னை பராமரிக்க ஒருவன் என்னுடன் இருந்து கொண்டே இருக்கிறான். அடியான உனக்கு என்ன வேணுது, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தேவை என்று அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய தேவை அல்லாட்ட சொல்றது கிடையாது. நாம் ரப்பாக அல்லாஹ்வை பார்ப்பது கிடையாது. அதுதான் சொன்னோம் ரப்பு. ரப்புன்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு தேவையும் அல்லாட்ட போய் முறையிடணும். என் தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் தான். என்னுடைய சிறு தேவையாக இருந்தாலும் சரி, பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். இப்படி வாழ்ந்தால்தான் நாம் உண்மை முஃமின். என்னுடைய காசை வியாபாரம் தருதுங்க, என்னுடைய படிப்பை ஆசிரியர் தராருங்க,
பரக்கத்து மட்டும் அல்லாஹ் தரான். அப்போ பரக்கத்துனா என்னங்க அது? நம்ம காசு சம்பாதிக்க ஏதாவது வியாபாரத்துக்கு போகிறோம், அல்லது ஆஃபீஸுக்கு போகிறோம், அல்லது ஓதி கொடுக்க போகிறோம், அல்லது படித்து கொடுக்க போகிறோம், அதன் மூலிமா காசு சம்பாதிக்க போகிறோம். என்னுடைய காசு இதில் வருது, எனக்கு சந்தோஷம் மனைவி மக்கள் குடும்பங்கள் அவங்க தராங்க. இப்படி நாம் பிரிச்சிட்டோம். ஆனால் அல்லாஹ் வந்து என்ன தரானா? நிம்மதி மட்டும் தரானா. நிம்மதியாக இருக்குன்னா தொழுகையில் ஃபஜ்ரோட வந்துடுறது, ஃபஜ்ரு அல்லது மகரிபு நிம்மதிக்காக. பெரியோர்கள் இப்படி வாழ்ந்தால் ஒன்று இருக்குது, சுரூரே தாயிமி, எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம், எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம். இன்னொரு சந்தோஷம் இருக்குது, சுரூரே கைர தாயிமி, எப்போதுமே இருக்க முடியாது, திடீர்னு இருக்கும், திடீர்னு மறைஞ்சு போயிடும். அந்த சந்தோஷத்தை தான் நாம தேடிட்டு இருக்கோம். எப்போதுமே சந்தோஷத்தை தரக்கூடியவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா. அதை தாங்க கேட்கணும் உங்கள்கிட்ட. நாம வந்து வாழ்க்கையை கேட்டு அதை கேட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். खुदा से मांगने वालों खुदा से मांगता क्या है, खुदा से मांगने वालों खुदा से मांगता क्या है, खुदा से मांगता हूँ मैं, खुदा ही को मांगता हूँ मैं. खुदा से मांगने वालों मांगता क्या है. அல்லாஹ்ட்ட கேட்குறவங்க என்னத்தை கேட்குறாங்க? எதையோ போய் கேட்குறாங்க. தக்காளி கடையில் போய், காய்கறி கடையில் போய் காய்கறியை கேட்டால் கிடைக்கும், தங்க கடையில் தங்கத்தை கேட்டால் கிடைக்கும். ஒருத்தவன் தங்க கடைக்கு போகிறான், அங்கே போய் காய்கறி கேட்டால் செருப்பால் அடித்து துரத்துவான். ஒருத்தவன் முடிவெட்டுற கடைக்கு போகிறான், முடிவெட்டுற கடைக்கு போய் எனக்கு வந்து என்ன வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி விடனா என்ன செய்வான் அவன்? முடிகள் நீயும் கத்தி வச்சிருக்க, டாக்டர்கிட்ட போய் எனக்கு தலையில் சேவ் பண்ணி விடு, முடிகடையில் போய் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி விடனா என்ன ஆகும்? எல்லாம் தலைக்கீழாக போயிடும். துஷ்பிரயோகம் செய்தது. அவர்களை நாம் சரியாக பிரயோஜனம் சரி செய்யவில்லை. அதனால யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியும். அல்லாட்ட போய் பெரிய வஸ்துவை கேட்கணுங்க, அல்லாட்ட சாதாரண வஸ்துவை கேட்கக்கூடாது. ஒரு பெரிய கோடீஸ்வரன்ட்ட போறீங்க, அவன்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை, அவன்கிட்ட போய் 1 ரூபா காயின் கேட்பீங்களா? 10 ரூபா காயின் கேட்பீங்களா? ஏப்பா 10 ரூபா கொடுப்பா, 1 ரூபா கொடுப்பா, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, உன்னுடைய செல்வத்துக்கு ஏற்றா போல கொடு. அதனால அல்லாட்ட போய் கேட்கும் பொழுது அவனுடைய அந்த தரஜாவுக்கு ஈக்குவலாக கேட்கணும். நாம என்ன கேட்குறோம்? சும்மா சாதாரணமாக சல்லி பைசாக்களை கேட்குறோம். யல்லா எனக்கு அங்கே வலிக்குது, அதை கொஞ்சம் இது பண்ணி விடு, யல்லா எனக்கு இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அந்த கொஞ்சம் சரி பண்ணி விடு. அதெல்லாம் அல்லாஹுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம அல்லாட்ட என்ன கேட்கணும்? அல்லாஹுவை கேட்க வேண்டும். खुदा से खुदा को मांगना, அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை கேட்க வேண்டும். அல்லாஹ் கிடைச்சிட்டா மன் லஹுல் மௌலா ஃபலஹுல் குல், யாருக்கு அல்லாஹ் கிடைத்து விட்டாலும் எல்லாம் கிடைச்சிருச்சு. मेरे साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं, मेरा साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं. ஏன் கூட ரப்பு இருக்கும்போது எனக்கு என்ன கம்மியா இருக்கு, எனக்கு என்ன குறைச்சலா இருக்கு? என் ரப்பு கிடைச்சிட்டா மல் லஹுல் மௌலா ஃபலஹுல் குல், எல்லாம் கிடைச்சிச்சு. அதை நாம கேட்கறது இல்லைங்க. சின்ன தேவையா அல்லாட்ட போய் கேட்குறோம். அல்லாவை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அவன் அல்லாஹ் அனைத்து சிருஷ்டிகளை விட பெரியவன். அல்லாஹ் யார் தெரியுமா? சர்வரே காயினாத், சர்தாரே தோஜஹா, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரப்பு. இதை விட விளக்க முடியாது. நபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரப்பா இருக்கிறவன் அல்லாஹ். இதை விட பெரிய வஸ்துவோட விளக்க முடியுமா? அல்லாஹ் மலைக்கு ரப்பு, சூரியனுக்கு ரப்பு, சந்திரனுக்கு ரப்பு. இதை விட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரப்பா இருக்கிறான் அல்லாஹ். இதை விட அல்லாஹ்வுடைய ஷான் ஷௌகத் ஒன்று தெரியணுமா? தேவையில்லை. முஹம்மது முஸ்தபாவுடைய ரப்புட்ட நமக்கு பேச வாய்ப்பு கிடைக்குது தொழுவையில். சும்மா சாதாரணமாக கேட்குறோம், என்ன கேட்கணுன்னு தெரியல. ஜி அல்லாட்ட அல்லாவுடைய நெருக்கத்துக்கு அல்லாஹ் ஒன்றை கூடி எனக்கு அல்லாஹ் என்னுடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை பார்த்தார்கள், உன்னை தரிசித்தார்கள், அந்த தரிசனையை எனக்கும் கூட அல்லாஹ். அதை பார்த்து தாங்க வாழ்ந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவுமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, எதையும் பார்த்து வாழல. அல்லாஹ் செல்வத்தை கொடுக்குறேன்னா அனைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்கள் காலில் கொட்டுறேன்டா, நபியுடைய காலில். எனக்கு வேணாம், எனக்கு கம்பி சாதாரண கட்டல் போதும், எனக்கு அந்த பஞ்சியால் இணைக்கப்பட்ட அந்த கட்டல் போதும், அந்த பஞ்சி மெத்த போதும், அதில் தேவையில்லை, பெரிய வாழ்க்கை தேவையில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகை விட்டும் அல்லாஹ்விடம் சேரும் பொழுது ஒன்னத்தை விட்டுட்டு போல, அவங்க எதையும் விட்டுட்டு போல.
விட்டுட்டு போனாங்க, அல்லாஹ்வை விட்டு போனாங்க, ரசூலை விட்டுட்டு போனாங்க. இது பெரியவர்களே, அதனால் நாம் அது அல்லாஹ்ட்ட என்ன கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும், அவனுடைய நெருக்கத்தை கேட்க வேண்டும், அவனை கேட்க வேண்டும். இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதை விளக்க வந்தவர்கள் தான், அதை சொல்ல வந்தவர்கள் தான் இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வை நாம பெற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாமளும் பெரிய வழி, நாமும் பெரிய வழி. நமக்கு ஏன் கவலை? அல்லாஹ் வழியை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எச்சரிக்கையா இருங்க. அல்லாஹ் எச்சரிக்கை செய்து சொல்கிறான். உதாரணத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் நமக்கு வீட்டு வாசலுக்கு எதிரில் இருந்துச்சுன்னா ஒரு மண்டவோட போட்டு 2 காலை போட்டுறான், எச்சரிக்கை, நெருங்காத, பார்த்து தொடுறதா இருந்தால் கையில் ஒரு கட்டையை வச்சுக்கோ, ஈரப்பகுதியில் தொட்டுறாத, தூக்கி அடிச்சிடும். அது போல எச்சரிக்கை, அல்லாஹ் எச்சரிக்கை விட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அப்படி நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் கிடையாது. ஏன் பயப்படணும்? வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டாங்க. எந்த கவலையும் கிடையாதுங்க, எந்த பயமும் கிடையாது. ஏன்? அல்லாஹ்வை கொண்டு வாழ்கிறார், அல்லாஹ்வை கொண்டு வாழ்கிறார். இந்த இத்ராக், இந்த இதை பெறுவது நமக்கு வந்தா நாம தான் ராஜா, நாம தான் ராஜா, நாம தான் பெரிய மன்னர். ஹதரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷாஹ் கமால் தூவம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் வருகிறார், சந்திப்பதற்காக வராங்க. சந்திப்பதற்காக வரும் பொழுது ஷஹ்மீர் அவுலியா என்று நினைக்கிறேன், சந்திப்பதற்காக வரும் பொழுது அவருடைய முரீதாகிய ஷாஹ் கமால் தூவம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்க வரும்பொழுது வெளியிலேயே சொல்லிடுறாங்க, எங்க தாதா அத்தாவை சந்திக்க முடியாது, அத்தாவை சந்திக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சொல்லி அனுப்பும் பொழுது லெட்டர் அனுப்புகிறார், உங்களை சந்திக்கணும். யாரு? அரசர் ஃபக்கீருடைய தர்பாரில், அரசர் ஒரு ஷேக்குடைய ஒரு வலியுடைய தர்பாரில் அரசர் நிற்கிறார். ஒட்டுமொத்த உலகத்தை கையில் வச்ச திப்பு சுல்தான் ஒரு மகானுடைய தர்பாரில் நின்று உங்களை சந்திக்கணும்னு நிற்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க? உங்களை சந்திக்க முடியாதுங்க, இப்போ நான் சந்திக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுடைய மகனார் ஷாஹ் கமால் தூவம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி அனுப்புகிறாங்க, நான் அரசர் வந்திருக்காரு, அவங்கள சந்திக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே. யாரும் நம்ம சொல்லுவோமா? ஒரு பெரிய முதல்வர் பிரதமர் வந்து நிற்கிறார், நான் சந்திக்க முடியாதுன்னு சொல்லுவோமா? முடியாதுங்க, வெளில போக சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. போய் மகனார் கேட்குறாங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்களே, அவங்கள சந்திக்க முடியாதுங்கிறீங்க? நீங்கள் சொன்னதுக்கு சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை சுத்து, நீ அல்லாஹ்வில் ஐக்கியமாக தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்னுடைய மகனோ தம்பியோ மறக்கிறது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ அல்லாஹ்வை சுத்து, அல்லாஹ்விலே ஐக்கியமாக போ, அல்லாஹ்விலே ஃபனாவாக. இது போன்று பல மன்னர்கள் உன்னுடைய காலை சுற்றுவாங்கன்ட்டான். அது பெரிய விஷயம் கிடையாது. நீ அல்லாஹ்விலே ஐக்கியமாக போ, அல்லாஹ் தான் என்னை வாழ வைக்கிறான், அல்லாஹ்விலே அல்லாஹ் தான் என்னை காட்சி அளிக்க செய்கிறான், அல்லாஹ் தான் வெளியே காட்டுகிறான் என்று போ. எல்லா உலகம் எல்லாம் ஓ காலில் வரன்ட்டான். நாம உலகத்துடைய காலில் போக வேண்டிய தேவையில்லை. உலகத்தை அல்லாஹ் தானா கொண்டு வந்துருவோம். காந்தத்தின் பக்கம் தானா எல்லாம் வராமல், காந்தம் இருப்பதை போன்று, ஒரு கற்கண்டு தேடி எறும்புகள் வருவதை போன்று நம்ம தேடி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எதையும் தேடி நாம போக தேவையில்லை பெரியவர்கள். இது போன்ற வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்கள் தான் இமாமுனா சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா. இந்த வாழ்க்கையை நாம எடுத்துக்கணும் பெரியவர்களே. இதை இப்போ இப்படி போன்ற அவரை மகான்களுக்கு செய்கிறோம். செய்து என்ன கேட்கணும்? இமாம் அவர்களே, ஷேக் அவர்களே, அல்லாஹ்வை எனக்கு கற்றுக் கொடுங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அவனுடைய விலாசத்தை கொடுங்க. உஜூது தும்னே दिया न होता तो फिर जहां का पता न होता, वजूद तुमने दिया न होता तो फिर जहां का पता न होता, अदम में क्या था अदम ही रहता, खिदम जो जलवा नुमा न होता. அந்த ரப்பு யார் தெரியுமா? உஜூது தும்னே, யா அல்லாஹ், ரப்பே, ரஹ்மானே, நீ மட்டும் எனக்கு உள்ளமை கொடுக்கல, तो फिर जहां का पता न होता, உலகத்துக்கு அட்ரஸ் இருக்காது. புரிஞ்சுங்களா? நமக்கு அல்லாஹ் உலகத்தை இந்த உஜூது தரலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அட்ரஸ் இருக்குமா? அல்லாஹ் எனக்கு உள்ளமையை தரப்போய்தான் நான் ஆயங்குடி, நான் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தை சார்ந்தவன், கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவன், மாசாவில் ஓதி கொடுக்க இந்த உஜூது கொடுக்க போய்த்தான்
இந்த உள்ளமை கொடுக்க போய்தான் நமக்கு விலாசம் கிடைக்குது. இந்த உஜூதை உள்ளமையை கொடுத்தவன் யாரு? அந்த ரப்பு. எவ்வளோ பெரிய உபகாரம் செஞ்சிருக்கான் பார்த்தீங்களா? சாதாரண ஒரு கண்ணு யாராவது கொடுக்க முடியுமாங்க இந்த காலத்தில்? யாராவது கொடுக்க முடியுமா? காது யாராவது கொடுக்க முடியுமா? நாவு யாராவது கொடுக்க முடியுமா? விலையற்ற மதிப்பற்ற பொருட்களை நமக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் சர்சே பார்த்த சவாரா முஜே, தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறான். ஒன்னு பிடிங்கி விட்டா கூட 10 பேர் ஓடுவான். சி அசிங்கமா இருக்கா? இந்த மூக்கை இங்கே வச்சு விட்டா, காது இடத்துல மூக்கை வச்சு காது தூக்கி இங்கே வச்சா என்ன ஆகும்? ஒரு கையை 2 கையை எடுத்தா யாரும் அவங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க. பெண்ணாக இருந்தால் யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஆணாக இருந்தால் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டார்கள். எல்லாம் ஓடிடுவாங்க. ஒரு விஷயம், கை 2 ஒரே ஒரு கையை எடுத்துட்டான், ஒரே ஒரு காலை எடுத்துட்டான். யாருன்னு ஒரு போய் பார்க்கறது அப்படின்றான். புரிஞ்சுங்களா? நமக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு உபகாரத்தை செய்திருக்கிறான். நம்ம அந்த உபகாரத்தை உணர்த்தக்கூடியவர்கள் தான் இப்படிலாம் உபகாரம் செஞ்சானே ரப்பு, இப்படிலாம் நமக்கு வாங்கி கொடுத்தானே, நமக்கு இவ்வளவு உபகாரங்களை இவ்வளவு தேவைகளை பூர்த்தி செய்யறானே. அந்த அல்லாஹ்வை விட்டா தூரமா இருக்கீங்க, அந்த ரப்பை விட்டா தூரமா இருக்கீங்க, அந்த ரசூலை விட்டா தூரமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ்விடம் ரசூலிடம் நம்மை நெருக்கி வைப்பவர்கள் தான் இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. நாம ஏதோ நினைக்கிறோம் அவங்க ஒரு பெரிய மகானு, அவங்க பேர்ல துவா செஞ்சா எல்லாம் கபூல் ஆயிடும். உண்மை அதுதான், கபூலாகும், எல்லாம் கபூலாகும். ஏங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. நாம எப்படி இங்க கூடுறோமோ கோயில்லையும் அப்படித்தானே கூடுறாங்க. கூட்டம் கூடுறாங்களா இல்லையா? எல்லாம் செய்யறாங்களா இல்லையா? கூட்டம், அவ்வளவு கூட்டம் வருது, அவ்வளவு காசுகளை கொட்டுறாங்க. ஏன் கொட்டுறாங்க தெரியுமா? ஏன் கொட்டுறாங்க? அவங்களுக்கு கிடைக்குது, கொட்டுறாங்க. கிடைக்குது, அங்கேயும் கிடைக்குது. அல்லாஹ்தான் அங்கேயும் கொடுக்குறான். புரிஞ்சுங்களா? ஆனால் வாங்கக்கூடியவங்க சரியா இல்ல. அல்லாஹ் ஏதோ கொடுத்துறான். ரஹ்மான், அதுக்கு தான் ரஹ்மான். அதே போன்று நாமும் எவ்வளவு கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வை விளங்காமலே அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் யாருன்னு தெரியாம அல்லாஹ் கேட்கிறோம். அது போன்று பொதுவா கொடுக்குற மாதிரி அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுத்துறான். பொதுவா கொடுக்குற மாதிரி கொடுத்துறான். குசூசியா கொடுக்கறதுக்கு நாம முயற்சி செய்யணும். குசூசியாக அல்லாஹ் கூட்டு வச்சு, இங்க வா உனக்கு இந்தா இதை புடி, இதை வச்சுக்கோ, கொடுக்குறோமா இல்லையா? நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வேற, சாதாரண மக்களுக்கு கொடுக்கறது வேற. அது போல அல்லாஹ் குசூசி நிஅமத்துன்னு ஒன்று இருக்கு, உமூமி நிஅமத், பொதுவான நிஅமத், பொதுவான அருட்கொடை. அதை எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துருவான். பாரபட்சம் பார்க்காம கொடுப்பான் அல்லாஹ். புரிஞ்சுங்களா? குசூசி நிஅமத் ஒன்று இருக்கு, குறிப்பான நிஅமத். அது அல்லாஹ் யாருக்கு யுஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஷா, அல்லாஹ் அந்த ரஹ்மத்துக்கு யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்பான், அவங்களுக்கு தான் கொடுப்பான். அதுக்கு என்ன செய்யணும்? நாம ரசூலை பிரியப்படுத்தணும். நம்முடைய ஈருலக சர்தார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்களை அனுப்பிய ரப்பு யார்? அந்த ரப்பு எங்க இருக்கா? நம்ம படைச்ச ரப்பு யார்? எங்க இருக்கிறாங்க? அதையெல்லாம் அறிந்து அதுல நாம டைம் நேரத்தை கழித்தால் அல்லாஹ் அந்த குசூசி நாமத்தை நமக்கு தருவான் பெரியவர்கள். அதை பெற்றவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. அவர்கள் மூலமாக பல பேர் அதிலையும் கொண்டு வந்தார், பல பேரை கொண்டு வந்தார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. ஏதோ நாமும் ஏதோ வந்தோம், எல்லாம் வந்தாங்க, மௌலா கூப்பிட்டாங்க, அதனால நம்ம வந்துட்டு போக வேணும். ஒரு கடைக்கு போனால் சாதாரணமாக கை வெறுங்கையாக போகிறதில்ல. உதாரணத்துக்கு மங்கள் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வரும்போது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. வெளியே வரும்போது உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது வெக்கமாக இருக்குது. என்னப்பா ஏதோ வாங்கலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம், அதனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு சீப்பாக தூக்கிட்டு இருந்தேன், ஒரு சின்ன ஒரு சீப் 10 ரூபா சீப் தூக்கிட்டு வந்து பில்லு போட்டுட்டு வாங்கிட்டேங்க அப்படி வந்துட்டுறாரு. உள்ளே போயிட்டு அவ்வளோ சுற்றிட்டு வெளியில் வெறுங்கையாக வரத்துக்கு வெக்கப்படுறோம் ஒரு பெரிய கடைக்கு போயிட்டு. ஆனால் இந்த மகான்களில் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த உலகத்தையும் கேட்டாலும் தந்துருவாங்க, ஒட்டுமொத்த உலகத்தை கேட்டாலும் தந்துருவாங்க, சொர்க்கத்தை கேட்டால் தருவாங்க, என்னத்தை நம்ம கேட்குறோமோ அதை தருவார்கள். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், இன்றைக்கு அதை படித்தேன். அதில் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது ஒரு நபர் வராரு, வந்து இமாம் அவர்களே, இமாம் மேலே நல்ல அக்கீதா உள்ளவர், நல்ல இமாம் மேலே நல்ல முஹப்பத் உள்ளவர், எனக்கு ஒரு வீடு ஒன்று விற்கணும், அந்த வீடு விற்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கு என்கிட்ட வீடு, அது விற்று எனக்கு காசு வேணும், ஏதாவது செய்யுங்க
துவா செய்யுங்க யாரோ வாங்கணும். அதுக்கு இமாம் சொன்னாங்க, நானே வாங்கிக்கிறேனப்பா, எவ்வளோப்பா ரேட்டு அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ரேட் சொன்னார். சரி, நான் அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை, அந்த அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை, அதனால் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய நானாட்ட சொல்லி, நானா யார், முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்படின்றவனை இவங்க சொன்னாங்க, சரி வாங்கி வைங்க, இப்போயே இருந்தால் போங்க ஆலிம் சாண்டு போயிடுவான், தூக்கி போட்டு போயிடும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, சரி நான் எனக்கு சொர்க்கத்தில் வீடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு ரிஜிஸ்டர்ட் பத்திரத்தில் பரிகாரம் எழுதுவாங்கல்ல, நான் இந்த இடத்த வாங்கினேன், 5 லட்சத்துக்கு வாங்கினேன், 2 லட்சத்துக்கு வாங்கினேன் கீழே எழுதுவாங்க. இவங்க சொன்னாங்க, இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு வீடு, சொர்க்கத்தில் என்னுடைய நானாவிடம் சொல்லி ஒரு வீடு இவருக்கு தர இருக்கிறேன் என்று எழுதிவிட்டார். எழுதிவிட்டு இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு பத்திரத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு அவங்களுடைய ஸ்தாபனத்தில் வைத்து விட்டு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விட்டார். ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு திரும்பும் பொழுது அந்த மனிதர் இறந்து விட்டார், மரணித்து விட்டார். அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். மகன்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுச்சு. என்னப்பா, அத்தாக்கு இருந்த சொத்துல இந்த ஒரு வீடு யாருக்கு கொடுத்துட்டாங்களா, அவர் என்ன சொர்க்கத்தில் வீடு தரேன்னு சொன்னாராம், அவர் சொர்க்கத்தில் வீடு தருகிறேன் என்று சொன்னாராம். அதனால என்ன, இது எப்படி நியாயம், இது இந்த உலகத்துடைய பொருளாதாரம் எதையும் தராமல் எப்படி ஏமாற்றலாம், இது எப்படி சாத்தியம், அதுக்கு ஏதாவது வேணுமா இல்லையா, தெளில் ஆதாரம் தேவையா இல்லையா. பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, என்னுடைய அத்தை இறந்துட்டாங்க, ஒரு வீடை உங்கள்கிட்ட தந்துட்டாங்க, அதுக்கு நீங்கள் எதுவும் திருப்பி தரல, அதனால் அந்த வீடை எங்களுக்கு திருப்பி தந்துடுங்க. நீங்கள் சொர்க்கத்தில் வீடு தரேன்னு சொல்கிறீங்க, முடிஞ்சால் அதுக்கு ஆதாரம் தாங்க, சொர்க்கத்தில் வீடு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுங்க, இல்லை என்று சொன்னால் இந்த வீட்டை எங்களுக்கு தந்து விடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு நான்லாம் தர முடியாது, வீடு பேருக்கு வந்துடுச்சு, அந்த வீடுக்கு மாலிக் நான், சொந்தக்காரன் நான், இனிமேல் அதுக்கு ஆதாரம் தேவைன்னா உங்கள் அத்தா கபூரில் இருக்காங்க, போய் உங்கள் அத்தாட்டே போய் கேளு. இமாம் ஜாஃபர் சாதிக்கிட்ட நான், நீங்கள் வீடு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு கபூர் ஏதாவது சொர்க்கத்தில் வீடு கிடச்சிடுச்சாண்டு போய் உங்கள் அத்தாட்டே போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. அதற்கு முன்னாடி அவங்க அத்தா இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த சீட்டை சொர்க்கத்தில் வீடு தரேன்னு இருந்தாங்கல்ல, அதை என்னை அடக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போல்லாம் தலைமாட்டில் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அடக்கக்கூடிய இடத்துல வீடு வித்தார், அந்த வீட்டுக்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு வீடு இமாம் ஜாஃபர் சாதிக் தர இருக்கிறார்கள் அப்படின்னு இங்கக்கூடிய பத்திரத்தை என்னுடைய கபூரில் புதைக்கப்பட்டு விட வேண்டும் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் போகிறாங்க. போய் பார்த்தா கபூரில் போய் அத்தாட்ட கேட்குறாங்க, அத்தா நீங்கள் சும்மா சாதாரணமாக கேட்குறாங்க. கேட்கும் பொழுது கேட்டு விட்டு அந்த பத்திரத்தை படிக்கிறாங்க. படித்தா இந்த வீடை ஜாஃபர் சாதிக்கிட்ட கொடுத்துட்டேன், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பகரமாக எனக்கு சொர்க்கத்தில் வீடு தந்துட்டாங்க, அதனால் பிள்ளைகளே, கீழே எழுதியிருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன், அதனால் என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் போய் ஜாஃபர் சாதிக்கிட்ட போய் எந்த சண்டையோ சச்சரவோ செய்யாதீங்க. ஏன்னு சொன்னால் அவர் வாக்களித்த வீடை அல்லாஹ் எனக்கு தந்துட்டான். அந்த பத்திரத்தில் எக்ஸ்ட்ரா 2 வரி, புரிஞ்சுங்களா? எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், வழிமார்களால் கொடுக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஏதாவது இருக்கா? ஏன் கிடையாது? அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படி, அவங்க யாரை வச்சிருக்கிறாங்க கையில்? அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஏதாவது நக்ஸ் இருக்கா அவனுக்கு? ஏதாவது குறை இருக்கா அவனுக்கு? ஏதாவது முடியாதது இருக்கா அவனுக்கு? ஏதாவது முடியும், ஏதாவது முடியாதது, இது முடியல அது முடியாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் முடியும், எல்லாம் முடியும் அவனால. புரிஞ்சுங்களா? அதனால அந்த ரப்பை வைத்திருக்கக்கூடிய வழிமார்கள், இறைநேசர்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொடுப்பாங்க. நமக்கு அதையும் காட்டி விடுவார்கள். இதை செய்தவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பற்றி இன்னும் பேசிக்கொண்டே செல்லலாம். எனவே நாம் இங்கே வந்தோம், வந்துட்டு ஏதாவது பெற்றுட்டு போகும். இன்றையிலிருந்து நம்முடைய ஹால் மாற வேண்டும். உண்மையான தொழுகை என்ன? உண்மையாக அல்லாஹ் எப்படி தரிசிக்கிறது? சொன்னோம் இல்லையா, மேராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது மூமின்களுக்கு மேராஜ். நாயகம் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, மூமின்களுக்கு மேராஜ். இன்னையிலேருந்து அந்த மேராஜ் எப்படி பெற்றுக்கிறது, அல்லாஹ் எப்படி சந்திக்கிறது, அல்லாஹ் எப்படி தொழுகையில் பேசுறது. தொழுகையில் மட்டும் பேசக்கூடாதுங்க, எங்கே வந்தாலும் அல்லாஹ்வே அல்லாஹ் 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 போலுனா ஆத்தா கிசே, அல்லாஹ் போலு அல்லாஹ் அல்லாஹ் போலுனேமே ரப் திசே. அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறது யாருக்குங்க வருது? அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டா எங்கேயும் அவன் காட்சி தர ஆரம்பிச்சு. ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும் அவன் வந்து பூர்த்தி செய்வான், ஒரு பெரிய தேவையாக இருந்தாலும் அவன் வந்து பூர்த்தி செய்வான். நாம் தலையில் தூக்கி பாரத்தை தூக்கி தலையில் ஏற்றிக்கிறோம். அல்லாஹ் எனக்கு மக பிறந்திருக்கு, எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இன்றைக்கி பொம்பளை பிள்ளை பிறந்தா பெரிய பாரம்.
அப்படி ஒரு எழுதி வச்சுட்டான் சமூகத்தில். உனக்கு பொம்பளை புள்ளி எத்தனைப்பா? 3 வாயை பழக்கணும். அட்டா இவர் கவலைப்படுறார். உடனே இவர் கவலைப்பட்டுட்டு போயிடுவார். அவ்வளோதான். வீட்டில் ஏதாவது சும்மா இருக்கார் ஒருத்தர், படிச்சுட்டு அப்போ தாங்க இருப்பார் வீட்டில். அவர்கிட்ட போய் கேட்குற கேள்விகள், தொழுவ முடியல, பள்ளிவாசலுக்கு தொழுவ முடியல, தொழுவ போக முடியல அவரால். என்ன எப்போ போகிற மாதிரி ஐடியா, எப்போ வெளிநாட்டுக்கு, எப்போ சம்பாதிக்க போகிற மாதிரி ஐடியா, அப்படியே சுற்றிக்கிட்டு அவருக்குள்ள கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். எல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கவா இருக்கிறான். அவனை தொழுவ விடுறது இல்லை யாரும். இன்னும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காமல் இருக்கிறது, அங்கே எங்கேயும் போயிட்டு வராமல் இருக்கிறது. இப்படியே தான் ஒரு மாணவன், சாதாரண ஒரு சின்ன பையன் படிச்சுட்டு வீட்டில் வந்து சும்மா ஒரு 2 மாதம் உட்கார முடியாது, ஒரு 2 வருஷம் உட்கார முடியாது. கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படி. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பா யாரை விளங்கலை. அல்லாஹ் ரப்பா விளங்கிட்டோம், யார் பக்கமும் முஹ்தாஜாகவே மாட்டோம், யார் பக்கம் தேவையாக மாட்டோம். நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதை உணர்த்தி கொடுக்கக்கூடியவர்கள் தான் மாமா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. ஷஹ்மீர் அவுலியா சொன்னாங்க, சீரா ஹே ஜினே மூஹ் கோ ஷஹ்மீர் நகர் ஃபிக்ர் து குச் ஹூத் கி வல்லாஹ். ஷஹ்மீர்ங்கிறவங்க பெரிய அவுலியாவும், ஷாஹ்மீர் அவுலியா பெரிய வலியுள்ளவங்க. அவங்களுக்கு ஒரு சமயத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சு. கஷ்டம் வந்தது, சரியான கஷ்டம். சாப்பிட சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பஞ்சத்தில் வாடுகிறார்கள். தன்னுடைய நஃப்ஸை பார்த்தே பேசிக்கிறாங்க. ஷஹ்மீர் நகர் ஃபிக்ர் து குச் ஹூத் கி வல்லாஹ். ஷஹ்மீர் உணவை பற்றி கவலைப்படாத, உணவை பற்றி கவலைப்படாத. சீரா ஹே ஜினே மூஹ் கோ वो क्या रिज़्क न देगा. வாயை கிழிச்சு ஓட்ட போட்டவனுக்கு ரிஸ்க் தர தெரியாதா என்ன? வாயை கிழித்தவனுக்கு உணவு தர தெரியாது. ரஸாக் தெரா காதிரு கையூம் ஹே அல்லாஹ். உனக்கு ரஸாக் உணவளிப்பவன் யார் தெரியுமா? சாதாரண ஆள் கிடையாது. காதிரு கையூம், அனைத்தின் மீது சக்தி உள்ளவன். கையூம், எப்போதும் இருப்பவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட ரப்பை கையில் வச்சுக்கிட்டு நமக்கு உணவு கஷ்டப்படுறோம். இது என்ன ஆகும், அதை எப்படி செய்யறது, இதை எப்படி செய்யறது, அதை எப்படி செய்யறது, இதெல்லாம் நமக்கு வந்து கவலையே வரக்கூடாது. என் ரப்பு என் கூட இருக்கிறான், என் ரப்பு என் கூட இருக்கிறான், என் ரப்பு என்னோட இருக்கிறான். அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். எனக்கு முன்னால் அவன் பிரசன்னமாக இருக்கிறான். அல்லாஹு மழி, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். கடை தெருவுக்கு போனாலும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான். வெளிநாட்டுக்கு போனாலும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான். ஓதி கொடுக்க போனாலும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான். அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்கு சென்றாலும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான். எங்கேயாவது அல்லாஹ் இல்லாமல் இருக்கிறானா? நவுஸ் பில்லா. அல்லாஹ் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல கடந்து விட முடியுமா? ஒரு கால் அடி எடுத்து வச்சுட முடியுமா? அதனால ஒரு சூஃபி கேட்டாங்களா அல்லாட்ட, யா அல்லாஹ் நீ சுபஹான், நீ சுத்தமானவன், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். நான் வந்து கழிவறைக்கு போகிறேன், அந்த கழிவறையோ அசுத்தமானது, நீ கொஞ்சம் வெளியே இருந்துக்கோ. நீ சுத்தமானவன், நீ வெளியே இருந்துக்கோ. நான் கழிவறைக்கு போயிட்டு மலம் ஜலமெல்லாம் கழிச்சிட்டு அதை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்து உன்னை கூட்டுக்கிறேன் யா அல்லாஹ், நீ கழிவறைக்கு வராதுன்னு சொன்னாங்களாம். அது சூஃபியை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, ஜாஹில், அறிவில்லாதவனே, நான் வெளியே இருந்தால் நீ எப்படி உள்ளே போவ? நான் வெளியே இருந்தால் உனக்கு கழிவறையில் உன்னுடைய வயிற்றிலிருந்து கழிவை வெளியாக்குறவன் யாரு? நீ கழிவு வெளியாக்கிட்டு அதை சுத்தம் செய்கிறவன் யாரு? என்னுடைய தயவு இல்லாமல் நீ சுத்தம் செஞ்சிட முடியுமா? ஏங்க, எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ் தாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். அனைத்து வஸ்துக்களுக்கும் ஹாலிக் அல்லாஹ், மாலிக் அல்லாஹ், ராசிக் அல்லாஹ், காதிர் அல்லாஹ். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் காய், எல்லாமே அல்லாஹ். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் ஏற்படும். அப்போ சொன்னானா அல்லாஹ், நீ உள்ளே போயிடு. உள்ளே நான் இல்லை, நான் வெளியே வச்சுட்டு என்னை வெளியே வைத்து விட்டு நீ உள்ளே போக முடியுமா? உள்ளே போயிட்டு கழிவை வெளியாக்க முடியுமா? யார் அந்த வேலையை நான் செய்வான்? நான் தானே செய்யணும். அதுக்கு தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கற்றுக் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு. கழிவறைக்கு போயிட்டு வெளியே வரும்போது அல்லது எப்படிப்பட்ட அல்லாஹ், அத்ஹப் அன்னி, வெளியாக்கினானே, என்னை விட்டு வெளியாக்கினானே, அல் அதா, நோவினை தரக்கூடிய விஷயங்களை வெளியாக்கினானே, அபு காமிம்மா என்போனி, நோவினை மேலும் எது எனக்கு பிரயோஜனம் தருமோ அதை வயிற்றில் வச்சுட்டு எல்லாத்தையும் வெளியாக்கி விட்டாலும் பிரச்சனை, எல்லாத்தையும் வெளியாக்காமல் தேக்கி வச்சாலும் பிரச்சனை. அதனால நோவினை தரக்கூடியதை வெளியாக்கி பிரயோஜனம் தரக்கூடியதை தேக்கி வச்சானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா போகும். அவன் தான் வச்சான், அவன் தான் வெளியாக்கினான், அவன் தான் தேக்கி வச்சான். இதை கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி முஸ்தபா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம நினைச்சோம் வாழைப்பழம் சாப்பிட்டதுனால வந்துச்சு, விளக்கெண்ணெய் குடிச்சதுனால வந்துச்சு. நாம நினைக்கிறோம் நைட்டு டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்துறது, காலையில் ஃப்ரெஷ் ஆகிடும்.
டெய்லி விளக்கெண்ணெய் குடிச்சு சாப்பிட்டு படுத்துறதுங்க. காலையில் ஃப்ரெஷ் ஏதாவது ஒன்று நான் டாக்டர்கிட்ட போகுது, அவரும் மாத்திரை தரேன், அது சாப்பிட்டா எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடும். இல்லை, அல்லாஹ் நினச்சாதான் வெளியாகும். புரிஞ்சுங்களா? அந்த அல்லாஹ் அப்படிப்பட்டவங்க நம்மோட இருந்து நம்முடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நாம் அவனை கவனிக்கிறது கிடையாது. புரிஞ்சுங்களா? அதனால் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட இதை கேட்கணும். யா அல்லாஹ், ஜாஃபர் சாதிக் இமாம் அவர்களே, வலி அவர்களே, அல்லாஹ் எப்படி தேவையை பூர்த்தி செய்கிறான் அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நசீபை எங்களுக்கு தாங்க, எனக்கு தாங்க. அதை கேட்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை தந்தொருள் புரிவானாக. யா அல்லாஹ், நாங்கள் எதை பேசினோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கு சென்றாலும் உன்னை கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. எங்கள் ஈருலக ரட்சகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய உம்மத்தார்கள் வாழ வேண்டும் என்று நாடினார்களோ, நாடுகிறார்களோ, அப்படிப்பட்ட வாழ்வை தரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரு கண்ணாலும் இம்மையிலும் மறுமையிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அர்ஹமர் ராஹிமீன், உன்னை கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. இழிவான வாழ்க்கையை விட்டும் பாதுகாத்து அருள்வாயாக. கண்ணியமான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ நபர்கள் எங்களை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய ஹாசிதோன் கி ஹசத் சே மஹ்ஃபூத் ரக், நசர் வாலோன் கி பத் நஜர் சே மஹ்ஃபூத் ரக். யா அல்லாஹ், ज़ालिमों की जुल्म से महफूज रख मौला. रब्बना आतिना फ़िद दुनिया हसना व फ़िल आखिरति हसनतन व क़िना अज़ाबन्नार. सल्ली या रब्बी अला नबी सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व अस्हाबिहि अजमईन. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू.